ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் முதலில் திருக்கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்வடைகிறேன். இன்று விஷ்ணு கார்த்திகையும் ஆகும். திருமலை திருப்பதியில் இன்று விளக்குகள் அலங்காரமாக ஏற்றப்படும் சமயம். அது குறித்த ஒரு சிறப்பு பதிவை வெளியிடுவதில் மிக்க மகிழ்வடைகிறேன். மகான் கொங்கணர் கற்ற பொன்மலை பொழியும் யுக்தி. திருமலை பெருமாளின் பாதத்தின் கீழ் ஜீவசமாதி பெற்ற கொங்கண சித்தர் என்பது இந்த சிறப்பு பதிவின் தலைப்பாகும். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் சகோதரர் திரு BK சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்த விளக்கங்கள் தெளிவாக கூறியுள்ளேன். தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். இப்போது உலகத்தில் பெரும்பாலானோருக்கு தங்களுக்கு பணம் கோடி கோடியாக கொட்ட வேண்டும், பெரிய செல்வந்தராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் செல்வம் ஒருவரிடம் எவ்வாறு வேண்டாம் போதும் என்று சொன்னாலும் சேருகிறது என்பது உலகிலேயே அதிகமான செல்வம் கொண்ட கோவில் என்ற பெயர் பெற்ற திருவனந்தபுரம் பத்மநாபர் கோவிலை அடுத்து பணமழை கொட்டோ கொட்டென்று கொட்டும் 2வது அதிக செல்வம் கொண்ட திருமலை தெய்வம் திருப்பதி பெருமாளின் கீழ் ஜீவசமாதி கொண்ட கொங்கண சித்தர் வரலாறு பற்றி தெரிந்தாலே அறிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னர் திருப்பதி பெருமாளின் தனிப்பெரும் சிறப்புகளை அறிந்து கொள்வோம். ஆரம்ப காலத்தில் இந்த மலை சென்ற பதிவில் நாம் பார்த்த திருமலை குமாரசுவாமி கோவில் தென்காசி போல் திருமலை முருகன் கோவிலாக இருந்துள்ளது. சில பண்டைய சித்தர் வரலாறுகள் திருமலை முருகன் மலை என்றே குறிப்பிடுகின்றன. திருப்புகழ் அருணகிரிநாதர் இங்கு வந்த வரலாறு உண்டு. அதன் பின்னர் சிவனும் சக்தியுமான அர்த்தநாரீஸ்வர சிவசக்தி தத்துவத்தில் இங்குள்ள ஆண்டவர் செயல்பட்டு வந்தார். இதற்கான ஆதாரமாக கோவில் ராஜகோபுரத்தில் சிம்மவாகினியாக அமர்ந்துள்ள ஆதிசக்தியை இன்றும் நாம் காணலாம். மறைந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்தா அவர்கள் தாம் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் இத்திருக்கோவிலுக்கு சென்றபோது சுற்றியுள்ள மதில்கள் அனைத்திலும் நந்தி சிலைகள் சிவன் கோவிலில் உள்ளவை போல் காணப்பட்டன என்று கூறுகிறார். அதன்பின் சங்கர நாராயண தத்துவமாக இத்தெய்வம் காட்சி அளித்தது. அதாவது பாதி சங்கரன் பாதி நாராயணர். சில சிற்பங்களில் இன்னும் இத்தோற்றம் அரைவாசி சிவன் அரைவாசி பெருமாளாக காட்சி அளிக்கின்றன. அப்போது அக்கோவில் தெய்வமானவர் 6 மாதங்கள் சிவனாகவும் 6 மாதங்கள் பெருமாளாகவும் வழிபடப்பட்டு வந்தார். மாபெரும் கவிஞரும் நரசிம்மரின் பக்தரும் ஏழுமலையானை அதிகமாக பாடியவருமான தாளப்பாக்கம் அன்னமையா ஏழுமலையானை பரபிரம்மமாகவும் சிவாம்சம் பொருந்திய ஈஸ்வரனாகவும் சக்தி சொரூபமாகவும் பாடி செப்பேடுகளில் பொறித்து வைத்துள்ளார். எலுமிச்சை மாலைகள் அங்குள்ள உற்சவர் மலையப்ப சுவாமிக்கு இன்றும் போடப்படுகின்றன. அது சக்தியின் அம்சத்தை குறிக்கிறது. 12ஆம் நூற்றாண்டில் அங்கு வந்த ராமானுஜர் இவ்வழக்கத்தை மாற்றி பெருமாளே அவர் என்று மரபை திருத்தி அமைத்தார். அதன் பின்னர் திருப்பதி பெருமாளாக திரு என்றால் செல்வம், பதி என்றால் கணவன்,
செல்வத்துக்கு அதிபதியாகவும் உயிர்களாகிய பெண்களாக உருவகிக்கப்படும் ஆன்மாக்களை காக்கும் பதியாகவும், அதாவது கணவராகவும் புகழ்பெற்று உலக மக்களை ரட்சித்து வருகிறார் வேங்கடேச பெருமான். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று ஒரு பாடல் வரும். கோவிந்தா கோவிந்தா என்றே அங்கு செல்லும் பக்தர்கள் கோஷம் இடுகின்றனர். கோவிந்தன் என்றால் அவர் அரசன், காவலன், பசுக்களாகிய உயிர்களை காக்கும் இடையன் என்ற அர்த்தங்களை தருகின்றன. கேட்டதும் வரம் கிடைக்கும் என்றால் அது இந்த பெருமாளிடம்தான். எனக்கு தெரிந்தவர்களுக்கே புத்திரப்பேறு இல்லாமல் வேண்டியவர்களுக்கு உடனே குழந்தை வரம் தந்தது, பிறந்து பேச்சு மூச்சற்று அழ முடியாத குழந்தைக்கு உயிர் கொடுத்து அள வைத்தது, மரணப்படுக்கையில் கிடந்தவரை அவர் உறவினர் வேண்ட உடனே காப்பாற்றியது என அனைத்தும் வேண்டிய உடனே நிகழ்ந்துள்ளன. இப்படி எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு உடனுக்குடன் உதவி வருவதால் தான் அவருக்கு அவ்வளவு மகிமை, அவ்வளவு பெருமை. க்ஷண நேரம், அதாவது வினாடி அளவு தரிசனம் கண்டவுடனே மணிக்கணக்கில், சில சமயம் நாட்கணக்கில் காத்து கிடக்கும் பக்தர்கள் உடனே உற்சாகமடைந்து புது சக்தி பெற்று விடுகிறார்கள். இது திருப்பதி பெருமாள் ஒருவரே நிகழ்த்தும் கலியுக அவதார அற்புதம் ஆகும். இப்போது அவர் கீழ் அடங்கப்பெற்ற மகான் கொங்கணர், அவரது ஜீவசமாதி பற்றிய விவரங்களுக்கு நாம் வருவோம். 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக கூறப்படும் 18 சித்தர்களுள் ஒருவரான இவர் குறித்து அகத்தியர் 12,000 நூலில் கொங்கணர் உத்திராடம் முதல் பாத நட்சத்திரத்தில் சித்திரை மாதம் பிறந்தார் என்று அகத்திய மகான் கூறுகிறார். முன்பு கேரள நாட்டிற்கு உட்பட்ட கொங்கு நாட்டில், தற்போது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியை உள்ளடக்கியது என்பதால் இவர் கொங்கணர் என்று அறியப்படுகிறார். அவர் பெற்றோர் கோயில்களுக்கு பாத்திரங்கள் செய்து கொடுத்து பிழைப்பு நடத்தி வந்தனர். அவர் பிறந்த ஊர் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் ஈரோடு செல்லும் வழியில் உள்ள ஊதியூர் என்ற ஊர் ஆகும். அங்கு ஊதிமலை என்று ஒரு மலை உண்டு. அது பொன்னூதி மலை என்று பெயர் பெற்றதே அவர் அங்கு மக்களுக்கு மூலிகைகள் வைத்து புகை மூட்டி மண்குழல் கொண்டு ஊதி செம்பை பொன்னாக்கி அளித்த ரசவாத வித்தையால்தான். அது என்ன என்று இப்போது நாம் பார்ப்போம். உலக வாழ்க்கையில் சிறுவயதிலிருந்தே நாட்டமில்லாத கொங்கணர் ஒரு முறை ஊதிமலைக்கு சென்றார். அங்கே ஒரு புற்று இருந்தது. திடீரென அதிலிருந்து மிக பிரகாசமான ஒளி பரவியது. அதிலிருந்து மகா திவ்ய தேஜஸுடன் ஒரு ஜடாமுடி தரித்த முனிவர் வெளிப்பட்டார். அவர் கௌதம முனிவர் ஆவார். அவரை மலைப்புடன் கொங்கணர் பார்க்க, நீ இனி இங்கிருந்து தவம் செய்வாயாக என்று கூறி சென்றார். அதன் பின்னர் கொங்கணர் அங்கேயே தங்கி ஒரு முருகர் சிலையை ஸ்தாபித்து வழிபட்டு தவம் செய்து வந்தார். அந்த கோவிலானது இன்னும் அங்கே இருக்கிறது. அந்த முருகப்பெருமான் உத்தாண்டவர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் குறித்து அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடி உள்ளார். அங்கு தவம் செய்த பின் கொங்கணர் வையப்பமலை, அளவாய்மலை, சங்ககிரி போன்ற பல இடங்களுக்கும் சென்று தவம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு பல சித்துக்கள் கிடைத்தன. ஹோமங்கள், யாகங்கள் பல செய்ய மேலும் பல சக்திகள் கிடைத்தன. அச்சமயம் மீண்டும் அவர் முன் தோன்றிய கௌதம முனிவர், மகனே, இவற்றின் மூலம் உனக்கு ஒரு பயனும் கிடையாது. இந்த சித்திகளை மறந்து மெய்ஞானம் அடைய மேலும் தவம் செய் என்று கூறி மறைந்தார். ஊதிமலைக்கு 21 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பூர் மாவட்டத்தில் தற்சமயம் உள்ளதுதான் சிவன் மலை. இங்கு முருகரே மூலவர். இங்கு ஆண்டவர் பெட்டிக்குள் வைக்கப்படும் முருகனின் உத்தரவுகள் பக்தர்களின் கனவில் வந்து வரவிருப்பவை குறித்து எச்சரிக்கை விடுப்பதாகும். இங்கு வசித்து தவம் செய்து வந்த 18 சித்தர்களுள் ஒருவரான சிவவாக்கியருடன் நட்புடன் பழகினார் கொங்கணர். ஒருமுறை தன் மகிமையை நிரூபிக்க அருகிலிருந்த ஒரு செம்பை ரசவாதம் மூலம் தங்கமாக்கி அவரிடம் காட்டினார். சிவவாக்கியரோ புன்சிரிப்புடன் தன் உடலில் இருந்த அழுக்கை திரட்டி அவரிடம் கொடுத்தார். அது தங்கமாக மாறி இருந்தது. அவர் சக்தி குறித்து அதிசயித்த கொங்கண சித்தர் மேலும் ஊதிமலை சென்று தவத்தில் ஈடுபட்டார்.
அவ்வாறு அங்கு அவர் ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த போது அவர் மேலே பறந்த கொக்கு அவர் மேல் எச்சம் இட்டது. கோபத்துடன் அவர் கண்களை திறந்து பார்க்க உடனே அவரது கனல் பார்வையில் தீப்பிடித்து கருகி அந்த கொக்கானது கீழே விழுந்து இறந்தது. அப்போது அவருக்கு தன் தவ வலிமை குறித்து பெருமை ஏற்பட்டது. பின் விஷை கேட்பதற்கு மலையில் இருந்து இறங்கி வந்த அவர் ஒரு வீட்டின் முன் நின்று தாயே விஷை என்றார். அப்போது உள்ளிருந்த வாசுகி என்ற பெண் தன் நோயால் உடல் நலிவுற்ற கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஆகவே அதை முடித்து அரிசி எடுத்து வர தாமதம் ஆனது. அது குறித்து கடுப்புற்ற கொங்கணர் அவளை கோபத்துடன் நோக்கினார். அப்பெண்மணியோ, நான் உங்கள் பார்வையில் எறிவதற்கு கொக்கென்று நினைத்தீரோ கொங்கணவரே என்று புன்முறுவலுடன் வினவினாள். அதன் பின்னரே கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்ற சொற்றொடர் தமிழர்கள் வழக்கில் பிரபலம் ஆனது. அதிசயித்த கொங்கணர் மன்னிப்பு கேட்டு, இந்த ஞானம் தங்களுக்கு வாய்த்த விவரம் கூறுங்கள் தாயே என்று பணிவுடன் கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, தெருமுனையில் கடை வைத்துள்ளவரிடம் அவர் பெயர் தர்மவியாதன் ஆகும், கேட்டு அது குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று கூறி உள்ளே சென்றுவிட கொங்கணர் தர்மவியாதரை கண்டார். அவர் ஒரு கசாப்பு கடை வைத்திருப்பவர் என்று அதிர்ந்தார். அவரோ கொங்கணரை கண்டவுடன், வாருங்கள் கொங்கணரே, அந்த மகா பதிவிரதை உங்களை அனுப்பினாளா என்று கேட்க அவர் வியப்பின் உச்சத்துக்கே சென்றார். பின்னர் பார்வையற்ற தன் பெற்றோரை ஒரு குறையுமின்றி பராமரித்து வந்த தர்மவியாதர் தர்மம் மற்றும் கர்ம விதிகளை பலனை எதிர்பார்க்காது கடமையை செய்யும் தன்மையை போதித்தார். அதன் பின்னர் நான் என்ற அகம்பாவம் முற்றிலும் அகன்று 800 ஆண்டுகள் அங்குள்ள குகையில் தவம் மேற்கொண்ட கொங்கணர் சொர்ண ஆகர்ஷண பைரவர் மூலம் எதையும் பொன்னாக்கும் வித்தை கைவர பெற்றார். அதன்பின் அவர் சில மூலிகைகளை வைத்து தீ மூட்டி தன்னுடைய மண் ஊதுகுழலை வைத்து ஊதி பெற்ற பொன்னை தனக்கென வைத்து கொள்ளாது ஊர் மக்களுக்கு வாரி வாரி வழங்கினார். ஆகவே பின்னாளில் அது பொன்னூதி மலை என்று பெயர் பெற்றது. ஆனால் எவ்வளவு பெற்றும் ஆசை நிறைவுறாத மக்களை கண்டு அவர் மனம் சலிப்படைந்தது. அச்சமயம் மகான் போகரை சந்தித்து அவர் சீடராகும் வாய்ப்பும் கிடைத்தது. உடனே தான் கற்ற பொன் செய்யும் வித்தையை ஓர் ஓலையில் எழுதி தன் பிரதான சீடனான தம்பிரானிடம் கொடுத்து, இதில் உள்ளதுபடி நீ ஏதும் செய்யக்கூடாது என்ற நிபந்தனையையும் கூறி கொடுத்துவிட்டு சென்றார். ஆனால் தம்பிரானோ ஆர்வம் ஆசை அடங்காமல் அதுபோல் செய்து பார்க்க முயன்றார். ஆனால் சித்தர்கள் சிலவற்றை பரிபாஷையில் பிறர் புரிந்து கொள்ள முடியாத வண்ணம் எழுதி வைத்திருப்பார்கள். ஆகவே அம்முயற்சியில் அவர் தோல்வி அடைந்தார். ஆகவேதான் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்ற சொற்றொடர் வழக்கில் வந்தது. அதில் வெற்றி பெற்றிருந்தால் குருதுரோகம் செய்து கொங்கணர் சாபம் பெற்று அதோ கதியாகியிருப்பார் அல்லவா. அவருக்கும் மலையடிவாரத்தில் சிறு கோவில் உள்ளது. பின்னர் போகரின் சீடராக ரசவாதம், சித்த யோக, சித்த தியான முறைகளை நன்கு கற்றுணர்ந்து 557 சீடர்களுடன் மருத்துவ வேதியியலின் தந்தை என்ற பெயர் பெறும் அளவுக்கு உயர்ந்தார் கொங்கணர். கொங்கணர் சக்தி வழிபாடு செய்பவர். கொங்கணர் வாழை கும்மி என்பது சக்தியை போற்றி வாழை பெண்கள் கும்மியடித்து பாடும் பாடல்களை கொண்டது. திருப்பதி ஆனந்த நிலைய தங்க கோபுரத்தில் அம்மன் வாகனங்களாகிய சிம்மங்களை இன்றும் நாம் தரிசிக்கலாம். அவர் போகரின் உத்தரவுப்படி திருப்பதிக்கு சென்று ஜீவசமாதி கொண்ட பிறகு முதலில் திருமலை முருகனாக, பின் சிவபார்வதி ஐக்கியமாக, அடுத்து சிவவிஷ்ணு அதாவது சங்கர நாராயணராக, இறுதியில் திருப்பதி பெருமாளாக என பல அதியுயர்ந்த தெய்வங்களுக்கு சேவை செய்யும் பெரும்பாக்கியம் அவருக்கு ஏற்பட்டது. தாளப்பாக்கம் அன்னமையா அவர்கள் கூறியது போல இறைவன் பரபிரம்மமாக அங்கு விளங்குகிறார். சிவனாக, சக்தியாக, முருகனாக என பல்வேறு தோற்றங்களில் பரிமாணித்த அவர் இப்பொழுது பெருமாளாக காட்சியளிக்கிறார். பரபிரம்மம் என்பது
அனைத்து தெய்வங்களின் சொரூபமே ஆகும். இந்த பெரும் செல்வத்தை கொண்டு முதலிடத்தை வகிக்கும் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு சென்றாலும் அங்கு மகாவிஷ்ணுவானவர் தனது வலது கையில் சிவலிங்கத்தை தொட்டு கொண்டிருப்பதையும் அவர் நாபியிலிருந்து பிரம்மா மேலெழும்பி தாமரை கமலத்தில் அமர்ந்திருப்பதையும் தரிசிக்கலாம். ஆகவே முப்பெரும் தெய்வங்களுக்குள் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அந்த மூன்றும் ஒருங்கிணைந்த பரபிரம்மே திருப்பதி பெருமாள் ஆவார். மகான் கொங்கணர் பாடிய ஒரு பாடல் மூலம் எவ்வாறு அவர் இந்த ஜீவசமாதியை இத்தகைய பரபிரம்மத்துக்கு கீழ் பெரும் தன்மையை அடைந்தார் என்பதை கண்டு இப்பதிவை நாம் நிறைவு செய்வோம். தான் என்ற கொடும்பாவம் தீர்க்கும் ஆசான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். ஊன் என்ற மந்திரமே உபதேசித்து உண்மையுடன் சுளிமனையிலே இருக்கும் என்று கோன் என்ற சிவரூபம் கண்ணில் காட்டி கோபம் என்ற முனை போக்கி ஆசை போக்கி நான் என்ற ஆணவங்கள் தன்னை போக்கி நாட்டுவார் குருநாதன் மோட்சம்தானே. இப்பாடல் தான் என்ற கொடும்பாவம் கோபம் ஆசை போக்கி நான் என்ற ஆணவங்கள் போக்கி தர்மத்தின் வழி நடக்க வைத்து புருவமக்தியாகிய ஆத்ம இருப்பிடத்தின் அரசன் தான் என்ற சிவரூபம் காட்டி இறுதியில் மோட்சத்தையும் எனக்கு அளித்தார் ஈசன் என்று கூறுகிறது. சிவராத்திரியில் க்ஷேத்திரபாலிகா உற்சவத்தில் திருப்பதி பெருமாள் உற்சவர் மலையப்ப சுவாமி 3 விபூதி பட்டைகளாக வைரப்பட்டைகள் அணிந்து வீதியுலா வருவார். மார்கழி மாதத்தில் திருப்பதி பெருமாளுக்கு வில்வார்ச்சனை செய்யும் முறை இன்னும் வழக்கில் உள்ளது. தெய்வங்களை பேதப்படுத்தி பார்ப்பவன் மனிதன், இணைத்து பார்ப்பவர் இறைவன். முன்பு பெருமாளுடன் ஜீவசமாதி பெற்ற கொங்கணர் சிலையையும் பார்க்கும் பாக்கியம் பலருக்கும் கிட்டியுள்ளது. நானே சிறுவயதில் திருப்பதி பெருமாளை 5 அல்லது 6 அடி தூரத்தில் தரிசித்து உள்ளேன். அது நேரில் கடவுளை பார்த்தது போல் பிரமிப்பாக இருக்கும். சுற்றுப்பாதையில் தற்சமயம் கொங்கணர் ஜீவசமாதி பீடம் மற்றும் முருகப்பெருமான் சிலைகள் உள்ளன. சில காரணங்களுக்காக அருகிலிருந்து தரிசிக்கும் முறை தற்சமயம் தவிர்க்கப்பட்டாலும் செல்வத்துக்கு அதிபதி திருப்பதி பெருமாள் என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வரும் நிகழ்வே. அதை அடைய நமது தீய குணங்களாக கொங்கணர் சொல்வனவற்றை தவிர்த்து நியாயமான எதிர்பார்ப்புகள் அற்ற முறையில் கோவிந்தனை வணங்கி வாருங்கள். அப்போது நீங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் செல்வம் உங்களை தேடி வரும். அது இடைவெளி. இறுதி வழி மகான் கொங்கணர் போல் முக்தி பேறு அடைந்து பேரின்ப நிலை அடைவதாகவே இருக்கட்டும். ஆதி அந்தமற்ற திருப்பதி பெருமாளின் பாதார விந்தங்களை சேவித்து கொங்கண சித்தரின் நல்லாசிகளை வேண்டி இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.